இந்த 7 விஷயத்தை தெரிஞ்சுக்காம கண்டிப்பா 9 கேரட் கோல்ட் செயின் வாங்காதீங்க. 9 கேரட் கோல்ட் செயின் ஃபேட் ஆகும்னு சொல்றாங்களே, அது உண்மையா? ஆமாங்க, நீங்க டெய்லி யூஸ் பண்ண 916 மாதிரியே 9 கேரட்டும் ஃபேட் ஆகும். உங்க கடையில 9 கேரட் ஜுவல்ஸ்க்கும் BAS ஹால்மார்க் இருக்குன்னு சொல்றாங்களே, அது உண்மையா? எஸ், ப்ராப்பர் BAS ஹால்மார்க் அண்ட் யூனிக் 6 டிஜிட் கோட் இருக்கும். அதை BAS கேர் ஆப்ல போட்டு நீங்களே செக் பண்ணிக்கலாம். ரீசேல் வேல்யூ எல்லாம் எப்படி? அன்னைக்கு டேயோட கோல்ட் ரேட்டுக்கு 100% ரீவேல்யூ கிடைக்கும். 22 கேரட்டை கம்பேர் பண்ணும்போது 9 கேரட் ஸ்ட்ராங்கா இருக்குமா? கண்டிப்பா உங்களுக்கு 22 கேரட்டை விட 9 கேரட் ஸ்ட்ராங்காக தான் இருக்கும். ஏன்னா இதுல சில்வர், காப்பர், ஜிங்க்ஸ்னோட ப்ரொபோர்ஷன்ஸ் மாறும்போது உங்களுக்கு ஸ்ட்ரென்த்தும் அதிகமாகும். 9 கேரட் ஆன்டி டார்னிஷா? மோஸ்ட்லி எஸ். ஏன்னா 9 கேரட்ல சில்வர், காப்பர், ஜிங்க்ஸ் இருக்கிறதுனாலயோ இல்லை பர்ஃப்யூம்ஸ் யூஸ் பண்ணுறதுனாலயோ இல்லை பாடி டெம்பரேச்சர் மாறுறதுனாலயோ உங்களுக்கு டார்னிஷ் ஆக சான்சஸ் இருக்கு. செயின் டெய்லி வேர்க்கு கரெக்டாக இருக்குமா? ஆமாம், டெய்லி வேர்க்கு 9 கேரட் பர்ஃபெக்டாக இருக்கும். இது பிரேக் ஆகுமா? முன்னாடி சொன்ன மாதிரி ஸ்ட்ராங்காக தான் டிசைன் பண்ணியிருக்கோம். ஆனால் நீங்கள் எப்படி யூஸ் பண்ணுறீங்கன்னு பொறுத்து தான் இருக்குது. நீங்கள் ரொம்ப ஃபோர்ஸ் போட்டு புல் பண்ணீங்கன்னா எந்த செயினாக இருந்தாலும் பிரேக் ஆகும். இதுவும் அதே மாதிரி தான்.